தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணியில் இருந்துட்டு தேர்தலுக்கு பிந்தைய வந்து தன்னிச்சையா வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து நேரடியாக போய் ஆதரவு கொடுத்ததான் விமர்சனமா இருக்கு. தாவேக்கா நினைச்சிருந்தா அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிறவர்களை தங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக மறைமுகமாகவோ நேரடியாகவோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க எதற்காக வந்து விசிகாவை அணுக வேண்டும், ஏன் திருமாவளவனை அணுக வேண்டும், சிபிஎம்ஐ அணுக வேண்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியை அணுக வேண்டும், இது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன்னா இதை விட பெரிய எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. இல்ல அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையா போய் வந்து ஆக்சுவலா கொள்கை எதிரி நேரடி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு பின்னாடி நேரடி எதிரியாம இல்லாம கூட்டணியில இருந்தாலும் உதிரி கட்சிகளா இருக்கக்கூடிய இப்போ இடதுசாரிகளா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இணக்கமான கட்சின்ற முறையில் அவங்க வந்து அது வந்து முதல் சாய்ஸா போறாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்படிதான் பெரும்பான்மையா சொல்றாங்க, 10 ஆண்டுகளுக்கு அவர் யாரையும் அசைக்க முடியாது அப்படின்ட்டு. மற்ற கட்சிகள் ஏன் அவருடைய நிர்வாகத்திறன் சம்பந்தப்பட்ட இல்ல நான் அது ஆட்சி வந்து சிறப்பா நடத்தினா மக்கள் இன்னொரு வாய்ப்பு தருவாங்க. நான் வந்து இதை வேற மாதிரி பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி உதயமாகும்னா மக்களோட தேவைகள்ல இருந்து மக்களோட போராட்டங்கள்ல இருந்து ஒரு ஒரு தேவைக்கான ஒரு கட்சியா வந்து உருவாகும். அப்படிதான் வந்து கடந்த கால அரசியல் கட்சிகளோட உதயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. திருமாவளவன் நேரடியாக வந்து விஜய் ஆதரிச்சிட்டாரு, கூட்டணிக்கு போறாருன்றதை நான் மறுக்கிறேன். அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலையும் இல்லை அவரு. பொதுவாக வந்து எல்லா கட்சிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, 2 விதமான மனநிலை இருக்கு. நீங்க டிஎம்கே விடுங்க, அது சாலிடா வந்து எதிர்கட்சியில் உட்கார போகுது. ஏடிஎம்கேக்குள்ள அந்த ஆசிலேஷன் இருக்கு, அதிகாரத்துக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆசிலேஷன் இருக்கு. அதே மாதிரி விசிகாவுக்குள்ளே இருக்கு. ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தொடர்ச்சியா முழங்கிட்டு வர்றவங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கலந்துரையாடலில் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஃபாரூக் அவர்கள். வாகை தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநருடைய அட்டகாசம் என்பது ஆட்சி அமைத்ததற்கு பின்புதான் திமுக ஆட்சியிலே வந்து நடந்தது. பதவி ஏற்புக்கு அழைப்பதற்கு முன்பே வந்து ஆளுநருடைய அட்டகாசம் என்பது தொடங்கிவிட்டது. எப்போ காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடை எடுத்ததோ அப்பொழுதே அமித்ஷா வகைராக்களுக்கு பாஜக குரூப்புக்கு வந்து ஒரு திருடனுக்கு தேல் கூட்டியதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல, ஆனால் அவர்களுக்கு ஒரு தீராத ஒரு பிரச்சனை வந்து தொடங்கிருச்சு. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இது. ஏன்னா 1,75,00,000 வாக்குகள் மக்கள் வந்து நம்பிக்கையாக செலுத்தி இருக்கிறார்கள். திமுகவினுடைய வாக்கு வங்கியிலே இருந்து 55 லட்சம் வாக்குகள் திசை மாறி இருக்கிறது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் 45 லட்சம் வாக்குகள் திசை மாறி தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறது. இப்போ நமக்கு வந்து தனிப்பட்ட கருத்தியலாக இது பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்பதையெல்லாம் தாண்டி மக்களினுடைய தீர்ப்புக்கு நாம் வந்து நிச்சயமாக வந்து நாம் மரியாதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் இவர்கள் வந்து எப்படி நிர்வாகம் செய்வார்கள், எப்படி ஆட்சி நடத்துவார்கள், எப்படி தனிப்பெரும்பான்மை நிரூபிப்பார்கள் என்கிற சவால்களை எல்லாம் மக்களுடைய நம்பகத்தன்மையின் வழியாக அவர்கள் எப்படி நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை அதுக்கு வழிகாட்டுற இடத்துல இன்றைக்கு திருமாவளவன் போன்ற தலைவர்கள், சிபிஎம் உடைய தலைவர்கள் நாளைக்கு வந்து அவங்க வந்து அவர்களுடைய கட்சி நிர்வாக கூட்டத்திலே அந்த முடிவை எடுக்க போகிறோம் என்று சிபிஎம் போன்ற கட்சிகளுடைய உயர்மட்ட குழுவிலிருந்து சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்டாங்க. காங்கிரஸுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து முதல் கட்டமாக அவங்க தேர்தலுக்கு முன்பே வந்து தனி கொடுத்துனம் போகிறதுக்கான முயற்சியோடு தான் அவங்க இருந்தாங்க. இழுத்து பிடிச்சி ப. சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள் சோனியா காந்திகிட்டெல்லாம் பேசி ஒரு வகையான ஒரு கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க. 28 சீட்டு ராஜ்யசபா எம்பிலாம் கொடுத்தாங்க. ஆனால் 5 தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் மனநிலை என்னவாக இருந்ததுன்னா, தாவேக்காவோட தாவ முடியவில்லையே என்கிற மதில் மேல் பூனையாகத்தான் அவங்க மனநிலை இருந்தது. அதனால் அவர்கள் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக அப்படி போனதில் வந்து அரசியல் அறிந்தவர்களுக்கு ஒன்றும் அதிர்ச்சி கிடையாது. இது வந்து இப்போ அது ஒரு துரோகம், விசுவாசம் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பல பேருடைய கேள்வி என்னென்னா, உங்களுக்கு இது மாதிரியான சந்தர்ப்பம் வருகிற போதெல்லாம் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, நீங்கள் விசுவாசத்தை பற்றி முடிவு எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆளுநர் பதவி அப்படின்றது நாடறிஞ்ச ஒரு விஷயந்தான். அது ஆளுநர் பதவின்றது தங்களுக்கு ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு ஃபேவராக என்ன பண்ண முடியுமோ அதை அந்த ரிசல்ட்டை வாங்க அடித்து பிடுங்குற வேலை தான் அந்த வேலை. ஏற்கனவே ஆளுநர்கள் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு அரசியல் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். குறிப்பாக சமீபத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி சசிகலா அம்மாவுக்கு வந்து அவங்க எல்லாம்
ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்திலே வந்து கிளம்பி போனவர் திரும்ப வரவே இல்லை. ஸோ அப்படியான ஒரு இது ஆளுநரோட தன்மை, அது நம்ம ஒன்றும் புதுசு இல்லை. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு இன்னைக்கு பெரும்பான்மையான தொகுதிகளில் வந்து இன்னைக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. இப்போ ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இழுபறியில் இருந்துகிட்டு இருக்கு. இழுபறி இப்போ எல்லா கட்சிகளுமே ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்து ஆகணும், எடுக்காமல் இருக்க முடியாது. இல்லைன்னா அது ஆளுநர் ஆட்சின்னு போயிட்டோம்னா இன்னொரு 6-7 மாதத்துக்கு வந்து அது நேரடியாகவே வந்து பாஜகவோட நேரடி ஆட்சி மாரி ஆகிடும். அது நீங்கள் சொன்னது மாதிரி காங்கிரஸ் வந்து இதில் வந்து முதல்ல வந்து ஒரு தார்மீக ஆதரவை கொடுத்துட்டாங்க, வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அது வந்து இப்போ பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. அவங்க ஆதரவு கொடுத்தது விமர்சனம் சரியானதா இல்லை, அதுதான். எப்படியானாலும் வந்து ஒரு நிலைப்பாடு வந்து அரசியல் கட்சிகள் எடுத்தாகணும். அது திமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தாகணும். ஏன்னா மக்கள் வந்து அப்படியான ஒரு தீர்ப்பை தான் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து என்னென்னா, காங்கிரஸோட செயல்பாடு ஏன் விமர்சிக்கப்படுதுன்னா, தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணியில் இருந்துட்டு அவங்க வந்து ஒரு 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 தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணியில் இருந்துட்டு தேர்தலுக்கு பிந்தைய வந்து தன்னிச்சையாக வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து நேரடியாக போய் ஆதரவு கொடுத்ததான் விமர்சனமாக இருக்குது. இதே வந்து கூட்டணியில் அவங்க இருந்து ஒரு கலந்து ஆலோசனை பண்ணிட்டு, யார்கிட்ட கலந்து கூட்டணி யார் இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமை வந்து திமுகவிட்ட வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணிட்டு, இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான சூழலில் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம், என்ன பண்ணலான்ற ஒரு கலந்துரையாடல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வாலண்டியராக போய் அவங்க ஆதரவு கொடுக்குற இடத்துல காங்கிரஸ் போனது தான் ரொம்ப வருத்தமான ஒரு சூழல். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு தீர்வுக்கு வரத்தான் போகுது. அது வந்து இன்றைக்கி வந்து இப்போ விசிகா இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு முடிவுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் முடிவு இன்னும் அறிவிக்கலை. வெறும் வந்து அதிகாரத்தில் பங்கோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதாயம் பெறுறது மட்டுமே நோக்கம் இல்லை. அதை தாண்டி நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. இதில் பாஜகவோட இன்வால்மெண்ட் என்ன இருக்குது, அதை நாங்கள் பார்த்துட்டு தான், சூழலை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு இதை சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை வந்து கூட்டணியாக எல்லாருமே சேர்ந்து, காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து எல்லோரும் சேர்ந்து, திமுக நிச்சயமாக வந்து நேரடியாக வர முடியாது, நேரடியாக அரசியல் எதிரி வர முடியாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த ஆட்சியை மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத ஒரு காமன் மினிமம் அஜெண்டா மாதிரியான ஒரு விஷயங்களை பேசிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கூட்டணியோட சேர்ந்து. இப்போ தாவேகா நினைச்சிருந்தா அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கிறவர்களை தங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக மறைமுகமாகவோ நேரடியாகவோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க எதற்காக வந்து விசிகாவை அணுக வேண்டும், ஏன் திருமாவளவனை அணுக வேண்டும், சிபிஎம்ஐ அணுக வேண்டும், அல்லது காங்கிரஸ் கட்சி அணுக வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஏன்னா இதை விட பெரிய எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னிச்சையாக போய் வந்து ஆக்சுவலாக கொள்கை எதிரி, நேரடி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு பின்னாடி அவங்க வந்து முதல் சாய்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரடி எதிரியாமல் இல்லாமல் கூட்டணியில் இருந்தாலும் உதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய இப்போ இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இணக்கமான கட்சின்ற முறையில் அவங்க வந்து அது வந்து முதல் சாய்ஸாக போகிறாங்க. அதுக்கு அதிமுக கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலைன்றதுலாம் இல்லை, நடந்துகிட்டே இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு இந்த 2வது ஒரு கூவத்தூர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, சீக்ரெட் கூவத்தூர் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இப்போ இரண்டா பிளக்கிறதுக்கு ஒரு பெரிய குதிரை பேரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வெளிப்படையாவே எல்லாருக்கும். இன்னொன்று, அதிமுக மீண்டும் வந்து அதிகாரத்திற்கு வராது, ஆளுங்கட்சியா வராது என்கிற மனநிலைக்கு இந்த தேர்தலின் வழியாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. எடப்பாடியை வந்து எம்ஜிஆர் ஆக்க முடியாது, எடப்பாடியை ஜெயலலிதா ஆக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு முதன்மை சக்தியாக மாற்ற முடியாது. இப்போ 3வது இடத்துக்கு தான் தாவேகா வரும்னு நம்பப்பட்ட இடத்துல அது முதன்மை சக்தியாகவும், முதன்மை சக்தியாக வரும்னு நம்பப்பட்ட அதிமுக 3வது சக்தியாக மாறிடுச்சு. இப்போ வந்து எதிர்க்கட்சி வரிசையில் வந்து திமுக அமர்வது என்பது முதல் முறை அல்ல, திமுக தோற்பது முதல் முறை அல்ல. இதை விட மோசமான தோல்வியை திமுக பார்த்துருக்கிறது. 91 வந்து ராஜீவ்காந்தி படுகொலையின் போது 234 தொகுதியில் ஏறத்தாழ 232 தொகுதி தோற்ற இயக்கம் திமுக. ராஜீவ்காந்தி மரணம் வந்து கலைஞரும் எக்மோரில் வந்து பரிதி இளவழுதி 2 பேர் தான் ஜெயித்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய தோல்வியெல்லாம் அவங்க தாங்கியிருக்காங்க. எமர்ஜென்சியை வந்து சந்தித்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் இருக்கும்போது திமுகங்கிற ஒரு கட்சியை கலைச்சிடலாங்கிற அளவுக்கு தேர்தல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கலைஞர் வந்து சலிப்படையாமல் எதிர்க்கட்சி அரசியலை ரொம்ப வலிமையாக நடத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக தம்பிக்கு கடிதம் எழுதினதாக இருக்கலாம், பொதுக்கூட்டம் பேசியதாக இருக்கலாம், இலக்கியங்களில் வந்து உரையாடியதாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கட்சியை வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே கொண்டு வந்தது. எம்ஜிஆர் இருக்கும்போது ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கு பின்பு அந்த கட்சிக்காரர்களை வந்து
தன்மையப்படுத்தி வந்து வழி நடத்தினதில் ஒரு பெரிய பயிற்சி இருக்குது. எதிர்க்கட்சி அரசியலை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு வந்து திமுக தான். அவ்வளோ பெரிய அதிர்வான போராட்டங்களை அவங்க ஜெயலலிதா காலத்தில் நடத்தியிருக்காங்க, பல காலகட்டங்களில் நடத்தியிருக்காங்க. இப்போ பெரிய சேதாரம் என்பது யாருக்கு? இதில் அதிமுகவுக்கு தான். அதிமுக இடத்தை தான் தாவேகா கைப்பற்றியிருக்கு. திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் இந்த தேர்தலில் அதை அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல அதிமுக தான் இருந்திருக்க வேண்டும். அது கடந்த கால நிகழ்வாக இருந்திருக்கிறது. இந்த முறை அதிமுக இடத்தை தாவேகா கைப்பற்றி விட்டது. இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, எம்ஜிஆர் கூட முதல் தேர்தலிலே 30% தான் பெற்றார் என்பதுதான் வரலாறு. இவர் 34% கடந்துட்டார். எம்ஜிஆருக்கு கூட சிபிஎம் மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு, ஃபார்வர்டு பிளாக் ஆதரவுலாம் இருந்திருக்கு. இவர் எந்த ஆதரவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கேடி பொருளாக தான் பார்க்கப்பட்டாங்க. புஷி ஆனந்தெலாம் வந்து தலைவராக, அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரா அப்படிங்கிற டைலாக் தான் எல்லாருமே, நான் உள்பட எல்லாருமே விமர்சனம் செய்தோம். ஆனால் அதை மீறி வந்து மக்கள் தீர்ப்பு இப்படி வந்ததற்கு பின்பு இப்போ இந்த இடத்துல அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க முடியும்? எடப்பாடி பின்னாடி இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன இனிமேல் வந்து அரசியலில் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் சிவி சண்முகம் போன்றவர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. இப்போ திமுகவும் அதிமுகவும் இணைய போதுன்னு நேற்று கிளப்பி விட்டாங்க. நான் கூட பதிலுக்கு சொன்னேன், இந்தியாவும் பாகிஸ்தான் இணைய போகுது அப்படின்னு நான் ஒரு கருத்தை வெளியிட்டேன் நேற்று. ஏன்னா வந்து அதுவும் இந்தியாவுக்குள்ளே தான் பாகிஸ்தான் இருந்துச்சு. அது பகை நாடாக இருக்கிறனால 2 நாடுகளுக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது. வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மை ஆனது பாகிஸ்தான் பிரிஞ்சதுனால தான். திரும்ப சேர்ந்துட்டா இந்தியாவுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்துடும். இல்லை, இந்தியா பாகிஸ்தான் இணைப்பு எவ்வளவு சாத்தியம் இருக்கோ அதே அளவு சாத்தியம் தான் வந்து திமுக அதிமுகவுக்கு இருக்குது. நைட்டு இரவு பல பேரை தூங்க விடாமல் தொலைக்காட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, முன்னாடிலாம் அதிகாரமற்ற செய்திகளை வெளியிட மாட்டான். சோசியல் மீடியா வதந்திகள், குருவியார் பதில், கழுகார் பதில்கள்னு ஓரஞ்சாரமாக உட்காந்து 2 வரி எழுதினவங்க பூராமே இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் வந்து பொய்களை எந்த கூச்சமுமே இல்லாமல், எந்த நடுக்கமுமே இல்லாமல், அது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி எப்படி சொல்லுவாங்கிறோ அதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க இரவு முழுக்க. பல பேர் இரவுலாம் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்லாம். உதயசூரியன் ரெட்டலையும் போட்டு லோகோலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் கள செயல்பாட்டுக்கு வந்து பொருத்தமற்றது. நல்ல வேளை அதற்கான முற்றுப்புள்ளியை வந்து ஸ்டாலின் வந்து வைத்தார். நாங்கள் வந்து எதிர்க்கட்சி அரசியலில் இருப்போம், இடையூறு செய்ய மாட்டோம் சொன்னதன் மூலமாக தான் அதுக்கு ஒரு விடை காலையில் கிடச்சிச்சு. இல்லாட்டினா இதை வச்சே டிபேட்லாம் வச்சு ஓட்டியிருப்பாங்க நேரம். ஏன்னா பல பேர் வந்து இது ஒரு வாய்ப்பாக மாற்றியிருப்பாங்க. இப்போ நடக்க போகிற இந்த தனி மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய இடத்திலே திருமாவளவன் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த இது வெற்றி பெறப்போகிறதா முயற்சி, அல்லது அதிமுக வழியாக நடக்க போகிற இப்போ பேரங்கள் வெற்றி பெறப்போகுதான்னு தெரியல. இன்னைக்கு இன்றைய அரசியல் கள நிலவரம், கட்சிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக இருக்கிறது திமுக மட்டும்தான். ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்படுவோம்னு. கடந்த காலம் நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த கால அவங்க இன்னும் சொன்னோம்னா ரொம்ப வீரியமாக செயல்படுறது எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் அதை இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க, மாற்றம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம், ஒரு களம் அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டார்னா இன்னும் சிறப்பாக வந்து அடுத்த 10 ஆண்டுகள் இது பண்ணுவார். இது அவர். ஆனால் தாவேகா வந்து இன்னைக்கு ஏற்படுத்திய ஒரு சூழல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு, அப்படிதான் பெரும்பான்மையாக சொல்கிறாங்க, 10 ஆண்டுகளுக்கு அவர் யாரையும் அசைக்க முடியாது அப்படின்ட்டு. மற்ற கட்சிகள் ஏன் இன்னைக்கு அது அவருடைய நிர்வாக திறன் சம்பந்தப்பட்ட இல்லை நான் அது ஆட்சி வந்து சிறப்பாக நடத்தினா மக்கள் இன்னொரு வாய்ப்பு தருவாங்க. நான் வந்து இதை வேற மாதிரி பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி உதயமாகும்னா, மக்களோட தேவைகள்ல இருந்து, மக்களோட போராட்டங்கள்ல இருந்து ஒரு ஒரு தேவைக்கான ஒரு கட்சியாக வந்து உருவாகும். அப்படி தான் வந்து கடந்த கால அரசியல் கட்சிகளோட உதயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் வந்து இன்னைக்கு தாவேகாவோட உதயம்ன்றது நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்காக ஒரு இதாக தான் இருக்குது. அது அதாவது இதை நான் அப்படி பார்க்கல. இல்லைங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து அரசியல் வந்து முழுக்க கார்ப்பரேட் மயமானதுக்கு பின்னாடி யார் வந்து அதை வளர்த்தெடுக்கிறா, எப்படி எந்த டைரக்ஷனில் எப்படி போக வைக்கிறாங்கன்றது சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. அது தன்னெழுச்சியாக எழுந்துதான் ஆட்சியை மாற்றி இருக்கிறது. இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸுமே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். ஆட்சி மாற்றம் ரைட்டு. இன்னைக்கு தனிநபர் இப்போ வந்து நான் வந்து அதிகாலையில் போய் 4 மணிக்கு ஒரு ஊரில் போய் இறங்குறேன். நீங்கள் அந்த தனியார் பேருந்துகளில் பயணிக்கிற போது நள்ளிரோவில் போய் எங்கேயாவது நிறுத்துவாங்க ஒரு ஹோட்டலில். அப்படியே அரை தூக்கத்தில் 2 மணிக்கு போகும்போதெல்லாம் ஒருத்தர் என்னை கண்டுபிடிக்கிறான், நீங்கள் டிவியில் பேசுகிறாரு தானேங்கிறான். அப்போ ஒவ்வொரு தனிநபரும் மொபைல் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து சோசியல் மீடியாவுடைய வலிமை. அது வந்து பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது. நம்மளால 40 வயது கடந்தவர்களால்
தாவேகா வெற்றி பெற்றதை ஜீரணிக்கவே இல்ல முடியல. நான் அதை மறுக்கவே இல்லைங்க. ஆக்சுவலா ஒரு சோசியல் நானுமே மீடியா 2 நாள் வந்து சோசியல் மீடியா உருவாக்குற இம்பாக்ட், அதனோட பாதிப்புகள் என்ன மாதிரியான விளைச்சலை உருவாகுன்றதுல மறுக்கவே இல்லை. அப்படியான விஷயங்கள் உருவாயிருக்குன்றத மறுக்கல. ஆனா அது எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா வந்து எப்படி சமூகத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக்கலாக அதை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான், டெக்னாலஜியாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதுக்குள்ள போகல. பொதுவாக வந்து கட்சிகள் எப்படி வந்து எமர்ஜ் ஆகி வரும்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து வரும். ஆனா விஜய் ஆரம்பிச்ச தாவேகா வந்து அப்படி அடித்தட்டு மக்கள் இதை இருந்து எப்படி வரல. ஒப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து வழக்கமாக கட்சி மாநாடு நடக்குது, வாகனங்கள் அனுப்பி சாப்பாடு போட்டு கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு கல்யாண காட்சிகளை கூப்பிட்ற மாதிரி, விசேஷங்களை கூப்பிட்ற மாதிரி கட்சிக்காரன் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர்லாம் வண்டி வச்சு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தான் ஒரு மாநாட்டு திடலை வந்து நிரப்புகிறாங்க. மாநிலம் முழுக்க கொண்டு வந்து நிரப்புறாங்க எல்லாருமே. எல்லா கட்சியும் நான் சொல்கிறது அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், எந்த கட்சியை வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்படி யாராவது அழைப்பு விட்டார்களா? இல்ல நீங்க அந்த தன்னெழுச்சி தான் இந்த அரசியல்ல வேலை செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அதான் ஏத்துக்கிற கருத்தை வந்து நான் சொல்லல. சாவித்திரி கண்ணன் மாதிரி ஆட்கள் முன்மொழிறாங்க. திமுக வந்து இன்னைக்கு வந்து எதுல வளர்ந்ததுன்னா ஒரு எமர்ஜென்சி நெருக்கடியில வளர்ந்த கட்சி. அது ஒரு காலகட்டம். இது விஜய் தாவேகா கட்சி ஆரம்பிச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஈடியோட எப்ப நெருக்கடி கொடுத்தானோ, ஈடி எப்ப நெருக்கடி கொடுத்தானோ அப்ப வளர்ந்த கட்சி. என்னன்னா என்ன இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரால உருவாக்கப்பட்டது? இன்னும் வந்து சொல்லுங்க, தனிநபர் நெருக்கடியோ அல்ல சமூக நெருக்கடியோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்சி உருவாகுது. ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி இருக்கிற போது நாம் தமிழர் கட்சி உருவாகுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஜெயலலிதாவோடு கட்டாயமாக கூட்டணி போகணும்னு காங்கிரஸ் தலைமை சொன்னபோது தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி உருவாகுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கட்சி உருவாவதற்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது. மொழி போராட்டத்தில் திமுக உருவாகுது, சமூக நீதி போராட்டத்தில் பாமக உருவாகுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு வடிவம் எடுக்குது அரசியல். நீங்க ஒரு பெரிய அரசியல் புரட்சியோ நடந்ததோட நீங்க ஒப்பிடுறது நான் ஒப்பிடலைங்க. அரசியல் விமர்சகர்கள் பல பேருடைய என்னுடைய இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து எப்படி வலைவீசி தேடி கடைசி நேரத்தில் தப்பிச்சு போனாரோ, இவர் ஷூட்டிங்ல இருந்தவரை இடி ரைட்ல தூக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு கட்சி அவ்வளவு தூரம் வந்ததுக்கு பின்னாடி இதுதான் காரணமா இருக்கு. இப்ப இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, சிபிஎம் மாதிரி மாதிரியான கட்சி வந்து நேரடி ஆதரவு கொடுக்காம இருக்கிறது காரணம் இந்த தாவேகாவோட தோற்றமும் அதனோட இது யாரோட பின்னணியில வளர்ந்தது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கிறதுனாலதான். இது RSS பிஜேபியோட கூட்டணி இருக்கின்ற பயம் இருக்கிறதுனால வந்து அதிகமாக விமர்சித்த திருமாவளவன் தாங்க இந்த ஆட்சியை காப்பாத்துறதுக்கான வேலை திட்டத்தில் இருக்கார். அவர் தான் வேலை திட்டத்தில் இருக்கிறார். இல்ல அதுதான் யாரு சொன்னா? திருமாவளவன் தான் சொன்னாரு. இல்ல இன்னைக்கு கட்சிகளோட மனநிலை முதல் முறை இல்ல, ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துக்கு அதே குற்றச்சாட்டை சொன்னாங்க. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? இந்தியா கூட்டணியில இருக்கிறாரு. இப்ப இதே மாதிரி காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் விஜய் இருக்கிறாரு. நம்ம எல்லா காலத்திலையும் நம்ம ஒரு குற்றச்சாட்டை நம்ம சொல்லிடுறோம். அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறதுங்கிறத நம்மளால சொல்ல முடியல யாராலையும். நீங்க கமலஹாசனை சொன்னோம், அவர் வந்து RSS தூண்டி விட்டுருக்கு, இது வரைக்கும் பார்ப்பன தலைமையை வந்து ஜெயலலிதாவுக்கு பின்னாடி உருவாகலை, அவங்க உருவாக்கிட்டாங்க ஒரு தலைமையை அப்படிலாம் நம்ம சொன்னோம். மைத்ரேயன் போய் சேர்ந்த உடனே RSS ஆள் அனுப்பிடுச்சு திமுகக்குள்ள, SC சேகர் உள்ள விடுறாங்க அப்படின்னு விமர்சனம் வருது. இது எல்லா விமர்சனங்களும் வருது. ஆனால் ஒரு பார்ப்பன எம்எல்ஏக்களை கூட வந்து திமுக உருவாக்கலை. தாவேகால கூட 2 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஸ்ரீரங்கத்துலையும் மயிலாப்பூர்லையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து எப்போவுமே என்னென்னா, ஒரு டைலாக் கிரியேட் ஆகிற போது நடைமுறையில் அது என்னவா மாறுது, ரெண்டையும் ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு டைலாக்கே நம்ம நிற்கணும்னா, இப்போ திருமாவளவன் பிஜேபி பெற்ற பிள்ளை தான் தாவேகான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டணியில் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னா கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடத்துறாரு. அது வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டின் தடுமாற்றம் நான் பார்க்கல. இல்ல இன்னைக்கு அது ஒரு சந்தேக நிழல் தானே. அது உண்மையா இருக்குமான்னு திருமாவளவன் நேரடியா வந்து விஜய் ஆதரிச்சிட்டாரு, கூட்டணிக்கு போறாருன்றதை நான் மறுக்கிறேன். அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலையும் இல்ல அவரு. பொதுவா வந்து எல்லா கட்சிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, 2 விதமான மனநிலை இருக்கு. நீங்க டிஎம்கே விடுங்க, அது சாலிடா வந்து எதிர்கட்சியில் உட்கார போகுது. ஏடிஎம்கேக்குள்ள அந்த ஆசிலேஷன் இருக்கு, அதிகாரத்துக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆசிலேஷன் இருக்கு. அதே மாதிரி விசிகாவுக்குள்ள இருக்கு. ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தொடர்ச்சியா முழங்கிட்டு வர்றவங்க அந்த ஒரு பேச்சை அமைச்சரா வரணும் தகவல் வரும். அதனாலதான் ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியை விட்டு வெளியில போனாரு. ஸோ அந்த அடிப்படையா வந்து இதை வந்து கிளைம் பண்றதுக்கு, தார்மீகமா உரிமை கோர்றதுக்கு அதிகமான இருக்கிறது விசிகா கட்சி. ஏன்னா தொடர்ந்து வந்து அதிகாரத்தை சுவைக்காத ஒரு கட்சின்றதுல அதுக்கு வந்து ஒரு இருந்தாலும் கட்சியை இன்னைக்கு வந்து அந்த ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியலைன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கட்டணம் வரும்போது எனக்கு போட்டு இப்போ பாரம்பரியமாக இருக்கிற அதிமுக திமுக தான் ஆளணுமா, வேறவங்கெல்லாம் வரவே கூடாதா, நீங்கள்லாம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு. அப்போ இது பொதுமக்களின் குரலாக இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம குரலை மட்டும்தான் இந்த உலகம் கேட்கணும், நம்ம கருத்தை மட்டும்தான் இந்த உலகம் செவிமடுக்கணும், நம்ம சொல்கிறது மட்டும்தான் ஜனநாயக பாதையாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது மக்கள் வேற ஒன்று நினைக்கிறான், வேறு ஏஜ் குரூப்பு தலைமுறை இடைவெளியில் வேற ஒன்று யோசிக்கிறான்.
அரசியல் அறிந்தவனுக்கும் ஒரு ஓட்டு தான், அறியாதவனுக்கும் ஒரு ஓட்டு தான். அதனால் நீங்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு இளம் தலைமுறை உருவாகி இருக்கிறது. நீங்கள் கல்லூரிகளில் தமிழ் மன்றம் கிடையாது, உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அங்கேயும் கூட்டிகிட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கல்லூரிகளில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அங்கேயும் சினிமா நடிகரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு லட்சியவாத தலைமுறை என்பதை நம்ம உருவாக்க தவறி இருக்கோங்கிற அதையும் சேர்த்து வந்து சிந்திக்கணும். இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரன் வந்து பிஜேபி ஆட்சி வருகிற போது அவங்க கருத்தியலை கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்குறான். நம்ம பகுத்தறிவு கோட்பாடு இருக்கிறவன், சமூக நீதி கோட்பாடு இருக்கிறவங்க எந்த வரலாற்றையும் கொண்டு போய் சேர்க்கலை. திப்பு சுல்தானை வந்து கற்பனை கதைன்னு தூர்தர்ஷனில் தொலைக்காட்சி தொடரே வெளியிடுறான். உண்மையாகவே வாழ்ந்த ஒரு மாவீரன், விடுதலைக்காக போரிட்டு போர்க்களத்தில் சிப்பாய்களில் ஒருவனாக செத்து கிடந்த முதல் விடுதலை புலி என்று வர்ணிக்கப்பட்ட திப்பு சுல்தானை வந்து அவன் கற்பனை கதைன்னே சொல்கிறான். அப்போ ராமாயணத்தையும் புராண கதைன்னு சொல்கிறது மாதிரி இதையும் இதில் ஒரு கதையில், ஒரு கற்பனாவாத கதையில் கொண்டு வந்து சேர்க்குறான். அப்போ இதையெல்லாம் இந்த தலைமுறையை வந்து நம்ம அரசியல் படுத்துவதற்கு, வரலாற்று பூர்வமாக தயார்படுத்துவதற்கு எந்த வேலை திட்டம் எதுவுமே செய்யாமல், எனக்கு தெரிஞ்சு வைகோ வந்து கட்சியை வந்து திமுகவை விட்டு வெளியில் போய் மதிமுக உருவாக்கியதற்கு பின்பு நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன், திமுக மேடை போடுவதையும் நிறுத்திவிட்டது. மேடை பேச்சாளன் ஒருவன் தலைவனாகி விட்டான் என்பதற்கு பின்பு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே மேடையே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், ஸ்டாலின் பிறந்த நாள் மாதிரி ஒரு 4 நாளை வச்சுட்டு, மொழிப்போர் தியாகிகள் நாள் ஒரு 5 நாளை வச்சுட்டு பொதுக்கூட்டம் போடுற மரபை கைவிட்டார்கள். அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் சீரியல் பார்க்குறாங்க, சாயங்காலம் கூட்டம் வர்றது வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் மானாமதுரை வைகை ஆற்றுக்குள்ளே இருந்து பல அந்த சந்தை கடைக்கு பக்கத்தில் கூட்டம் போடும்போது மாதம் கூட்டம் நடத்த நான் பார்த்துருக்கேன். இங்கே பல பேர் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் வந்து பல கருத்துக்களை பேசுவாங்க. அதாவது தீப்பூரி யாரும் வெற்றி கொண்டாட நான் சொல்லலை, ரொம்ப பெரிய அரசியல் அறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க. கோவை ராமநாதன் ஒருத்தர் பேசுவார். அவர் பார்லிமெண்ட்டில் என்ன பேசுவாரோ அதுதான் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவார். இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அவர் என்ன சமூக நீதினா என்ன, மண்டல் கமிஷன்னா என்னங்கிறது பாடமே நடத்துவார் அவர். அந்த மாதிரியான ஒரு அறிவுசார் தலைமுறையை நம்ம வந்து அதனுடைய தொடர்ச்சியை தவற விட்டு எல்லாரும் வந்து தற்கூரி ஆயிட்டாங்க, எல்லாருமே விவரம் இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னதனுடைய விளைவு அந்த தலைமுறைக்கு நம்ம அதை அனுபவிக்கிறோம். இப்போ நீங்கள் பாலுமகேந்திரா வந்து என்ன சொன்னார், பிம்ப அரசியலில் ஒரு கதாநாயக பிம்பத்தை உடைக்கிறதுக்கு கதைப்படங்களை நிறைய வந்து உருவாக்கணும், உலக சினிமானா என்னங்கிறத பாடத்திட்டத்தில் சேருங்க, மாதம் ஒரு நாள் வந்து நல்ல திரைப்படம்னா என்னென்னு திரையிட்டு குழந்தைகளுக்கு காட்டுங்க, அப்போ தான் நாங்கள் நல்ல சினிமா எடுக்கும்போது அவங்க அங்கீகரிப்பாங்க வளரும்போது. கதைப்படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு அல்லது அதை உணர்வதற்கான ஒரு தலைமுறையை உருவாக்குங்க. இந்த பிம்ப அரசியல் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தலைமுறையை வீணாக்கணும்னு பல முதலமைச்சர்கள்ட்ட போய் மனு கொடுத்தாரு. அவர் கலைஞர்லாம் மனு கொடுத்தாரு. அது எந்த அரசுமே அதை செவி மடுக்கலை. இப்போ அதனுடைய விளைவை தான் நம்ம சந்திக்கணும். ஒரு கருத்து இருக்கு, ஒரு மக்கள் தீர்ப்பாக நம்ம வந்து அறிவார்ந்த தலைமுறையை நம்ம உருவாக்காம விட்டுட்டு அவன் பூரா வந்து அணில் ஆகிட்டான், தற்கூரி ஆகிட்டான், அவன் பூரா வந்து விவரம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு முள்ள உரிமை கிடையாது. அதில் நான் உடன்படுறேன். நம்ம ஒரு தலைமுறை வந்து மாறி இருப்பதே நம்ம கவனிக்க தவறிட்டு, அரசியல் படுத்த தவறிட்டு, ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் போது மட்டும் இவையெல்லாம் தப்பா இருக்கிறாங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டை சொல்வதற்கான அருகதை முதல்ல நமக்கு கிடையாது. இல்லை நான் வந்து ஓட்டு போட்ட மக்களையோ இல்லை வந்து அதில் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நான் சொல்ல வரல. நான் அந்த கட்சியோட தோற்றம் வந்து சந்தேகத்துக்கு உரியது. அதனால வந்து இன்னைக்கு இடதுசாரி விசிகா மாதிரியான கட்சிகள் வந்து ஒரு விதமான தயக்க நிலையில இருக்கிறாங்க. அவங்க கையில் எடுத்து இந்த ஆட்சி அமைப்புல இருந்தாலும் வேலை திட்டத்தில் இருக்காங்க. இருந்தாலும் தயக்கத்துல எல்லாம் இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கடந்த கால ஜோசப் விஜய் வந்து அவர் வந்து ஒரு முதல் முறையா வந்து ஒரு இதுல கேட்கிறாரு. பட் வந்து அவர் போய் லேண்ட் ஆகிற இடம் வந்து சரியா எதுவா இருக்கும்னா இன்னும் வந்து இதெல்லாம் பொருந்தாத கூட்டணிங்க. விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், தாவேகாவுக்கு பொருந்தாத கூட்டணி. சரிங்களா, எங்கே போய் சேர்ந்தா இன்னும் வந்து 5 வருஷத்தை ஆட்சி நில வைக்க முடியும்னா போய் ஏடிஎம் கிட்ட போய் ஏடிஎம்கேல இருந்து ஏதாவது வந்தால் தான் உண்டு. அந்த உள்ளடி வேலைகள் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கருத்து அதை மீறி வந்து ஒரு வேளை வந்து இந்த ஆட்சியை வந்து கலைப்பதற்கோ அல்லது வேற ஆளுநர் ஆட்சி, குடியரசு ஆட்சிலாம் நினைத்தாலோ தனிப்பெரும்பான்மையோடு திரும்ப வெற்றி பெற்று விடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால தெரியாது, ஆட்சி கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 89ல் பொம்மையோட ஆட்சிக்கு வந்து தீர்ப்பு இருக்கு. அதனோட ப்ரொசீடிங்கில் வந்து பார்க்கும்போது ஆட்சி கலைப்போ அப்படின்றது கவர்னர் ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஃப்ளோரில் வந்து பெரும்பான்மை அவங்க வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்ப என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வாங்குற 10 சீட்டுக்கு பதிலாக 10 சீட்டுக்கு போய் நின்று கடைசி 5 வருஷத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் சபாநாயகர் தேர்தல் அடுத்து வரும். சபாநாயகர் தேர்தல் வரும்போது அறுதி பெரும்பான்மையாக வந்து நிரூபிக்கணும் ஃப்ளோரில். அந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து நின்று ஒருத்தரை சபாநாயகரை போட்டான்னு சொன்னான்னா அங்கேயே வந்து தாவேக்காவோட அதிலே வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க. அதுக்கடுத்து ஆட்சியை தொடர்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படியான நெருக்கடிலாம் இருக்கு. அதனால இந்த வெறும் இந்த 10 சீட்டுக்கு போய் இவ்வளவு சவால்களை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இந்த அதிமுகவில் இருந்து
ஆல்ரெடி அந்த பேச்சுவார்த்தைக்கு கோத்து ஒரு 2.0 ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதிமுகவில் இருந்து ஒரு 20 சீட்டுகளை கொண்டு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா நிலையான ஆட்சி 5 வருஷம். நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம் தாவேக்காவோட இதை பற்றி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆட்சி அமையணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா தவறு செய்தால் விமர்சிப்போம், தவறு செய்யுங்கிற யூகத்தின் வழியாக விமர்சிக்க வேண்டாம். அது பிஜேபிட்டு தான் போகும்லாம் விமர்சிக்க வேண்டாம், அது ஒரு தவறான பார்வை. ஏன்னா இந்த விமர்சனத்தை எங்களை போன்றவர்கள் அரசியல் விமர்சகருங்கிற போர்வையில் நாங்கள் பல பேர் பேசி நாங்கள் தோற்று போயிட்டோம். இந்த தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிற ஒருவனாக சொல்கிறேன். தவறு செய்தால் நம்ம கண்டிப்போம், அவர்கள் வழி தவறினால் நம்ம விமர்சிப்போம். நம்ம சும்மா நம்ம யூகத்தின் அடிப்படையில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க 118 இருக்கிற இந்த முற்போக்கு சக்திகளை வைத்துக்கொண்டே அவர்கள் ஆட்சி ஆளட்டும். அவர்கள் மாறுகிற போது நம்ம அதை பேசலாம். இப்போதைக்கு பேசுவது என்பது அபாண்டமான குற்றச்சாட்டில் அது கிடையாது. அப்படி கிடையாது. அதிமுக கூட போகணும் நம்ம எப்படி சொல்லலாம்? அவங்க இடதுசாரிகளை விரும்புகிறார்கள். 2 சீட்டு வச்சிருக்கிற 4 சீட்டு வச்சிருக்கிற இடதுசாரிகளை விரும்புகிறாங்க, 2 சீட்டு வச்சிருக்கிற விசிகா விரும்புகிறாங்க, காங்கிரஸ் விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகிற பட்சத்தில் அந்த முகமாகவே அவங்க இருக்கட்டும், மதச்சார்பற்ற சக்தியாகவே இருக்கட்டும். அவங்கள நம்ம ஏன் எதிர் திசையில் வலதுசாரிகள் பக்கம் நம்ம ஏன் தள்ளி விடணும்? அந்த வேலை நமக்கான வேலை அல்ல. அது அப்படி ஒரு கருத்தை விதைக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் சரியாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதை சப்போர்ட் பண்ணுவோம். அவர் தவறான ஒரு முடிவு எடுக்கிற பட்சத்தில் நாம் அதை எதிர்ப்போம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். விவாதத்துக்கு வாய்ப்புக்கு, உரையாடலுக்கு நன்றி. நன்றி.